ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக 2 வீலர் அல்லது 4 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்எல்ஆர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். லேர்னர் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்எல்ஆர் காப்பி எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட் நீங்கள் எல்எல்ஆர் காப்பியை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் 30 நாட்கள் கழிச்சு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ கம்பல்சரி அந்த எல்எல்ஆர் காப்பி இருந்தால் மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரு. அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரொசீஜர் பற்றி பார்த்தலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லாட் புக்கிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக 3 ஸ்டெப் தான் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சில ஒன் வேணும் வந்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் 4 வீலர் அப்ளை பண்ணாலும் சரி, 2 வீலர் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டுமே அப்ளை பண்ணாலும் சரி, பேசிக்காக எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். ஃபஸ்ட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வண்டிக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கட்டாயமாக அவசியமானது. இப்போ நம்ம சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரு சில ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்க மாட்டாங்க, ஒரு சில ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து கேட்பாங்க. இது வந்து சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். பட் கட்டாயமே இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா அவசியமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க உங்கள் வண்டிக்கு. ஸோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கண்டிப்பாக பொல்யூஷன் சென்டர் இருக்கும். அவங்க போய்ட்டு உங்கள் வண்டியை கொடுத்தாவே அவங்க அந்த பொல்யூஷன் செக் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சென்டர் தெரியலாம், பாரிவாகன் வெப்சைட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே அந்த சென்டர் இருக்குன்றதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து ஆர்சி புக் கண்டிப்பாக அவசியமானது. ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கான ஆர்சி புக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸும் அவசியமானது. உங்கள் வண்டிக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கேட்பாங்க. ஒருவேளை எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெனிவல் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோங்க. அதுக்கப்புறம் 4வதாக என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். என்ஓசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொந்தமாக பைக்கோ காரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஓனாக வந்து என்ஓசி வாங்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டால். ஒருவேளை நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து வேறு ஃப்ரெண்டுகிட்ட வந்து பைக் வாங்குறீங்க, இல்லை அப்பாக்கிட்டோ அம்மாக்கிட்டோ யார்கிட்ட பைக் கடன் வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு காரை கூட நீங்கள் கடன் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நீங்கள் என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். என்ஓசிக்குன்னு வந்து பார்த்தா தனியாக ஃபார்மேட் வந்து இல்லை, மேக்ஸிமம் இருந்தால் ஓகே. இல்லாதவங்க நார்மலாக ஒயிட் பேப்பரில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய நபர் வந்து பார்த்தா டிரைவிங் ஓட்டுறதுக்காக என்னோடய பைக்கோ காரோ எடுத்துகிட்டு போகிறாரு, அதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன். இது ஒன்லி வந்து டிரைவிங் டெஸ்ட்டு ஓட்டுறதுக்கு மட்டும் நான் வந்து சம்மதிக்கிற மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அந்த சம்மந்தப்பட்ட ஓனர் இருக்காங்க பாருங்கள், பைக் கார் ஓனர், அவங்க சைனை வாங்கி அதான் என்ஓசி காப்பி, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் என்றைக்கு பண்ணலாம் அன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது கூடவே அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போயிடுங்க. இது இல்லாமல் உங்களுக்கான அந்த எல்ஆர் காப்பி, மொத்தமாக இந்த 6 டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரி நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சில ஒரு 5 அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த 5 அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5 அப்ளிகேஷன் ஃபார்மை பற்றி என்னன்றதை நம்ம உண்மையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 1 இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்ம் 2 இருக்குது, அது எல்லாமே ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க பாருங்கள், ஸ்லாட் புக்கிங், அதுக்கான ஃபார்ம் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும். ஸோ மொத்தமாக 5 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அது இல்லாமல் 6 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரிக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா டேரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருவீங்க ஆன்லைனில் புக் பண்ண சொல்ல. அங்கே போயிட்டு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு டிரைவிங் டெஸ்ட் வந்து போட சொல்லுவாங்க, ஓட்டி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ மாரி சிம்பிள் இருக்கும், அதை சுற்றி நீங்கள் வந்து பார்த்தா ஓட்டி காமிரி இருக்கும், 2 வீலர் இருக்குது. அதேமாரி 4 வீலர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ரவுண்டு வந்து போக சொல்லுவாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிரைவிங் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா சேம் இடத்துல ஃபோட்டோ பிடிப்பாங்க. ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸை இப்போதைக்கு போஸ்ட் மூலமாக வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. டைரெக்டாக கொடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா புது ரூல்ஸ் படி உங்கள் வீட்டுக்கே வந்து டிரைவிங் லைசன்ஸ் அனுப்பி வச்சிடுறாங்க. ஒருவேளை நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணலான்னா,
நீங்கள் திரும்ப ரீடெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு திரும்ப ஸ்லாட் புக் பண்ணி நீங்கள் அந்த டிரைவிங் டெஸ்ட்டை ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் சார்ஜ் வந்து பார்த்தா 300 ரூபாய் கிட்ட பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வீலருக்கு 4 வீலருக்கு 600 rupees கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரீடெஸ்ட் புக் பண்ணி திரும்ப நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த ப்ராசஸ். நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துடலாம். உங்கள் வீடு தேடி உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இதான் பேசிக்காக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதுக்கான ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். parivahan.government.in/parivahan இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் சர்வீஸில் 3ஆக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கான ஸ்டேட் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்டேக் இல்லாத தமிழ்நாடு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தா ஒரு சில கான்டாக்ட்லேஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமலே இந்த எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் லேர்னர் லைசன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. LLR எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ தெளிவாக நீங்கள் LLR காப்பி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். LLR காப்பி அப்ளை பண்ணி 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணினா நீங்கள் திரும்ப LLR காப்பி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 6 மாதத்துக்குள்ளே டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்க பாருங்கள், ஹோல்டிங் லேர்னர் லைசன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட LLR காப்பி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள், லேர்னர் லைசன்ஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் LLR காப்பியில் அதுக்கான நம்பர் இருக்கும். நீங்கள் நம்பர் எப்படி என்ட்ரு பண்ணால் TNனா TN கொடுத்துரு, உங்களோட 25னா 25 கொடுத்துரு, ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேஸ் விடுற மாதிரி இருக்கும். TN25 ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த 25 அந்த நம்பருக்கு பக்கத்தில் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து கரெக்டாக போடுங்க. ஸோ உங்களுக்கு LLR காப்பி நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் எல்லாமே என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு கேப்சரான் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா LLR காப்பிலேருந்து ஓப்பன் ஆகும். ஜென்ரேட் OTP அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆகும். அந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்க OTPயை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஆதென்டிகேட் வித் சாரதி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் எதையுமே வந்து பார்த்து என்ட்ரு பண்ணதால மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்னா ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் வந்து அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அட்ரஸ் டீல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ காப்பி ஆஃப் பர்மிட்டட் சேம்னு இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணால் போதுமானது. வேறு எந்த மாற்றமே நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த வெஹிக்கிள் அப்ளை பண்ணீங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்கள். நான் வந்து 2 வீலர் மட்டும் என்ட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணியிருந்தா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஏரோ மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 வெஹிக்கிளுக்குமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ கரெக்டாக ஆட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடுச்சு. உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்லிப்பை நீங்கள் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்க பாருங்கள், ப்ரீஃபில்டு. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்பல்சரி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதான் வந்து ஃபார்ம் 2ஆக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டிடுங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பி இருக்குது பாருங்கள், ABCD மொத்தமாக எஃப்ரையும் கொடுத்துருக்காங்க. பி மட்டும் எஸ் டிக் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே நீங்கள் நோ வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு உங்களுக்கான சிக்னேச்சரை நீங்கள் வந்து போடுங்க. மேலே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக ஒரு 3 பேஜ் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்தால் போதுமானது. அதுக்கப்புறம் 4வது ஃபார் ஆஃபீஸ் 4 பேஜை பிரிண்ட் எடுத்துக்கோங்க.
5வது பேஜ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ 4 பேஜ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சைன் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் சைன் போட்டு செல்ஃபிகேஷனை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. 4வது பக்கம் ஃபார் ஆஃபீஸ் ஒன்லி, இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்ம் 2 நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ரொம்ப அவசியமானது. ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் அக்னாலிமெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் வந்து பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஒரு அக்னாலிமெண்ட்டுக்கான ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக 2 ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. இது கூடவே நீங்கள் உங்களுக்கான எல்லார காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இப்போயே நம்ம வந்து பார்த்தா 5 டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ அகைன் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக வந்து காமிச்சிடும். அது கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கு பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் திரும்ப வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் 3வது இருக்குது பாருங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் 1 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் A to F வரைக்கும் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் B மற்றும் S கொடுத்துக்கோங்க. மீது எல்லாத்துக்குமே நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள். படித்து பார்த்துக்கோங்க. ஏலா நோ கொடுங்க, பிக்கு மட்டும் எஸ், இது எல்லாத்துக்குமே நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு கீழே உங்களுக்கான சைன் கேட்டிருக்காங்க, அந்த சைனை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக இதான் உங்களுக்கான 5 டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாக்குமெண்ட்ஸை மட்டுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆட்டோவே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 டாக்குமெண்ட்ஸ் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தோன்னா இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் நேராக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 வீலருக்கு மொத்தமாக 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 வீலருக்கு 1100 ரூபா நீங்கள் 1150 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேர்த்துனா அதுக்கேற்ற அமௌண்ட் வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா 50 ரூபா சார்ஜ் ஆகிறோம். எதுக்காகனா டிரைவிங் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்டல் மூலமாக அனுப்புகிறாங்க. அதுக்காக 50 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வந்து வாங்குறாங்க. ஸோ 2 வீலருக்கு 850 ரூபா, 4 வீலருக்கு வந்து 1150 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தால் பேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பேங்க் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்க பே நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அகைன் அந்த கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா ஸோ பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போவீங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக நெட் பேங்கிங்கில் ட்ரை பண்ணுங்கள். அதான் வந்து ஃபெயில்ட் ஆகும், உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகும். ஓகே, பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காமிக்கும். கீழே வந்து பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேமெண்ட்கான ரிசிப்ட் 100% கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதையும் வந்து கேட்பாங்க. இந்த பேமெண்ட் ரிசிப்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அகைன் நீங்கள் ஹோம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அகைன் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்கள் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்ளிகேஷன் நம்பரும் அதை கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா தெல்லாம் ரெஃப்ரெஷ் கொடுத்ததுக்கப்புறம் வேறு கேப்சா கூட ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு, பேமெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டிஎல் ஸ்லாட் புக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இருக்க போது. நம்ம தான் வந்து பார்த்தா புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்லாட் புக்கிங் உங்களுக்கு என்னைக்கு தேதியில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிட்டு அன்றைக்கி போய் நீங்கள் டிரைவிங் ஓட்டிக்கார மாதிரி இருக்கும். அதான் வந்து ஸ்லாட் புக்கிங். ஸோ ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுக்கு. ஸோ இந்தமாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் நம்பரா அல்லது எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர்னா அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியே கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட மட்டும் நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கீழே என்ட்ரு பண்ணியிருக்காங்க பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு புக்குன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கான தேதியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். க்ரீன் கலரில் கொடுத்துருக்குது வந்து பார்த்தா அன்றைக்கி வந்து சீட் இருக்குது, நீங்கள் புக் பண்ணலான்னு அர்த்தம்.
ஒரு ரெட் கலர்னா அன்றைக்கி வந்து ஸ்லாட் இல்லைன்னு அர்த்தம், அது ப்ளூ கலர்னா ஹாலிடேன்னு அர்த்தம், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரீன் கலரில் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஸ்லாட் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைய தேதியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டைமிங் வந்து கேட்பாங்க, அதையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக உங்களுக்கு என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க, அன்றைய தேதியை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான தேதியை நீங்கள் வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கான டைமிங் வந்து கேட்கும், அதே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்றைக்கு போகிறீங்க, எந்த தேதியில் போகிறீங்க நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ பார்த்துட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டைமிங்க்கும் எவ்வளோ ஸ்லாட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான டைமிங்கை நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9 மணிலேருந்து 12 மணின்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டைமிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு புக் ஸ்லாட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கோடு வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும், ஒரு கோடு மாரி வந்து சென்ட் ஆயிருக்கும். அந்த கோட் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கோட் நம்பர் வரல, நீங்கள் ரீசெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கோட் நம்பர் திரும்ப மொபைலுக்கு வந்து சேரும். அந்த மொபைலுக்கு வந்திருக்க கோட் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த கோடை டைப் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதுமானது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தா கன்ஃபார்மானு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் ஸ்லாட் புக் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான ஸ்லாட் புக்கிங் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அதுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஆர்டிஓபிஸ் போஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க, அன்னைய தேதியில் அன்னைய டைமிங்கை கண்டிப்பாக நீங்கள் அங்கே எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், அந்த டைமுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து வர சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போய்க்கோங்க. அதேமாரி உங்கள் ஆர்டிஓபிஸ் நேமும் எங்கன்றது இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து டிரைவிங் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப எப்போ எழுதுனா 7 டேஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரீடெஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை செகண்ட் சான்ஸை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் 7 டேஸ் கழிச்சு திரும்ப ரீடெஸ்ட் அப்ளை பண்ணலாம். அப்பயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து 6 டேஸ் 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப தான் அப்ளை பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ டிரைவிங் கரெக்டாக ஓட்டி காமிச்சு உடனே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க பாருங்கள். ஓகே, ஸோ இதான் இந்த மாதிரி தான் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாட் புக் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்துட்டாவே போதுமானது. டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடியே வந்து பார்த்தா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காரோ பைக்கோ ஓட்டி காமிக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஓட்டி காமிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா போஸ்ட் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.